ஒரு சூப்பரான அருமையான சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் சேனக்கிழங்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும், வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 6 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் உள்ள தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரைச்சி வச்சு அந்த வெங்காய பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், இது கூட கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா கலந்து விட்டு மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா வேக வச்ச சேனக்கிழங்கையும் இதுக்குள்ளே போட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், ஒரு அருமையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுருங்க.